இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற படம் வந்து தக் லைஃப். மணிரத்னம் இயக்கத்தில் கமலஹாசன் நடிப்பில் வெளிவந்திருக்கக்கூடிய ஒரு படம். இந்த படத்துடைய கதை என்னன்னு பார்த்தோம்னாக்கா, ஒரு கேங்ஸ்டர் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய விஷயங்கள் தான் படமாக முயற்சி பண்ணியிருக்காங்க. இது ஒரு கேங்ஸ்டரே தன் வாயால் அந்த கதையை வந்து அவர் சொல்கிறாரு. அப்படி சொல்லும் பொழுது அந்த கேங்ஸ்டரை வந்து ஒரு போலீஸ் அதிகாரி என்கவுண்டர் செய்ய முயற்சி செய்யும் பொழுது தவறுதலாக வேறு ஒரு நபரை ஷூட் பண்ணிடுறாங்க. சுடப்பட்ட நபர் ஒரு அப்பாவி, அவருக்கு 2 குழந்தைங்க. அதில் ஒரு குழந்தைய வந்து கமலஹாசன் எடுத்துகிட்டு போய் வளர்க்குறாரு. அந்த மிஸ் பண்ண குழந்தைய வந்து தேடுறாங்க. இதற்கிடையில் என்னெல்லாம் நடந்துச்சு, என்ன மாற்றங்கள் நடந்தது, அந்த கேங்ஸ்டருக்குள்ளே என்ன நடந்தது, யாரெல்லாம் எப்படி பழி வாங்கிக்கிட்டாங்க அப்படிங்கிறது தான் கதை. இதை வந்து அந்த கேங்ஸ்டரே சொல்கிற மாதிரி படம் பண்ணியிருக்காங்க. பட் ஒரு கேங்ஸ்டர் மூவி அப்படின்னு பண்ணும் பொழுது பார்க்குற ரசிகர்களுக்கு அந்த ஒரு விஷயம் வந்து கடத்தப்படணும். அந்த மாதிரி எதுவும் இதில் கடத்தப்படலை. இதில் வந்து அப்படியே விட்டு விட்டாக படங்களை பிரித்து சம்மந்தமே இல்லாத காட்சிகள், கோர்வை இல்லாத காட்சிகள் இப்படி தான் இருக்குது. இதற்கான காரணம் என்னென்னா, கதை மற்றும் திரைக்கதை விஷயங்களில் கவனம் செலுத்தாது தான் காரணம். ஏன்னா ரசிகர்கள் வந்து நாயகன் கமலை எதிர்பார்த்து தான் இந்த படத்துக்கு போவாங்க. ஆனால் நாயகன் மாதிரியான காட்சிகள் எதுவுமே இந்த படத்தில் இல்லை. இது ரசிகர்களுக்கு மிகப்பெரிய ஏமாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய விஷயமா இருக்கும். எவ்வளோ பெரிய டீமாக இருந்தாலும், எவ்வளோ பெரிய இயக்குனராக இருந்தாலும், எவ்வளோ பெரிய நடிகராக இருந்தாலும், கதை, திரைக்கதை போன்ற விஷயங்களில் சரியான கவனம் செலுத்தலைன்னா நிச்சயமாக அது வரவேற்பை மக்கள்கிட்ட கொடுக்காது அப்படிங்கிறதுக்கு இந்த படம் ஒரு சிறந்த உதாரணம். ரசிகர்கள் எப்போவுமே தான் ரசித்த ஒரு ஹீரோ கூட சில விஷயங்களை எதிர்பார்த்து தான் போவாங்க. ஒருவேளை இந்த படம் வந்து நாயகனுடைய தொடர்ச்சி மாதிரி பண்ணியிருந்தாங்கன்னா கூட ரசிகர்கள் ரொம்ப திருப்தி அடைஞ்சிருப்பாங்க. அதனால் இந்த படம் வந்து நிச்சயமாக ரசிகர்களுக்கு ஒரு ஏமாற்றத்தை தான் கொடுக்கும்.